அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ காண இருப்பது சிம்ம ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் 2025. சிம்ம ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு குரு வருகிறார். லாபஸ்தானத்தில் இருந்து 3ஆம் இடமான தைரிய வீரியஸ்தானத்தை குரு பார்வை செய்வதால் சிறு தூர பயணத்தினால் ஆதாயம். 3ஆம் இடம் தைரியம் மேலோங்கும், தன்னம்பிக்கை மேலோங்கும், மனதில் ஒரு திடம் ஏற்படும், தெளிவு சிந்தனை ஏற்படும், இளைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் உண்டு. 5ஆம் பாவத்தை குரு பார்ப்பதால் பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கங்கள் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும். 5ஆம் பாவகத்தை குரு பார்வை செய்வதால் குலதெய்வ அனுகிரகமும் ஆசீர்வாதமும் நிரம்ப கிடைக்கும். சந்தான பாக்கியம் உண்டாகும். 7ஆம் பாவகத்தை குரு பார்வை செய்வதால் கணவன் மனைவி அந்யோன்யம் மேம்படும். 7ஆம் பாவகத்தை குரு பார்வை செய்வதால் கூட்டு தொழிலில் சிறப்பு மேன்மை அடையும். விரும்பிய வாழ்க்கை துணை அமைவது சிறப்பான ஒரு காலம். ஜென்மத்தில் கேதுவும் 7ஆம் பாவகத்தில் ராகுவும் வருவதால் மன அழுத்தங்கள் அவ்வப்போது ஏற்படும். 7ஆம் பாவகத்தை ராகு தொடுவதால் நண்பர்கள், கூட்டு தொழில் செய்பவர்களிடம் சிறிது கவனம் தேவை. குரு பார்வை இருப்பதால் வரும் ஒரு வருடத்திற்கு பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. அதே சமயத்தில் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அஷ்டம சனியாக சனி சஞ்சரிப்பதால் பயம், வண்டி வாகனத்தில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. அனைத்திலும் கவனமாக இருந்தால் பெரிய பாதிப்பு எதுவும் பெருசாக வராது. இந்த ஒரு வருடத்திற்கு சிறப்பான ஒரு அமைப்பு. அஷ்டம சனியின் தாக்கத்தை குரு தணிப்பார். சிம்ம ராசிக்கு திருமால் வழிபாடு. திருமால் என்றால் பார்த்த சாரதி பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரும். தனம் பெருகும், வளம் கைகூடும், வளம் சேரும், வாழ்வில் நிம்மதி பிறக்கும். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.